அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜான் டீரில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய 50-50D பிக் டயர் மாடல் 16 சைஸ் டயரோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8.3க்கு 24ங்கிற டயர் சைஸோட பார்த்தீங்கன்னா புது மாடல் லான்ச் ஆகிருக்கு. ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆனிவர்சரி ஸ்பெஷல் 25 வருஷ செலிப்ரேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க. அதில் ஸ்டேரிங் வீல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக இருக்கும், டிசைனாக கொடுத்துருப்பாங்க. ஆனிவர்சரி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு பேட்சும் பார்த்தீங்கன்னா பானட்டில் சைடில் ஒட்டியிருப்பாங்க. அந்த V1 மாடலோட பார்த்தீங்கன்னா டக் ஃபுட் கல்டிவேட்டர் வந்து பார்க்கலாம். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஏரியாவில் எடுத்துக்கிறாங்க. கோபிச்செட்டிப்பாளையம் காராப்படிங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க. இதோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கலப்பை வந்து இப்போ டிராக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து ஓடுதுங்க. 5 கலப்பை பார்த்தீங்கன்னா இந்த 5 கலப்பை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கே பார்த்துருப்பீங்கன்னா 60-65 ஃபார்ம் ட்ராக் 4 வீல் டிரைவில் போட்டு யூஸ் பண்ணியிருப்போம். அதோட வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் மேலே ஐ பட்டனில், அதில் போய் பாருங்கள். அதில் போட்ட சேம் 65 HP போடுற அதே கலப்பைங்க. அந்த கலப்பை போட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து ஓடுது. இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா 16 சைஸ் டயரோட கொடுத்ததுனால லோ செகண்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லா கீர் ரேஞ்சிலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா லோ செகண்ட் கீரில் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1500 RPMல 4 வீல் டிரைவில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. கலப்பை மாட்டிக்கிறதுன்னு பார்த்தா மட்டமாக மாட்டிட்டாங்க, சமமாக மாட்டிட்டாங்க. அதாவது கலப்பை மாட்டி கீழே இறக்குனீங்கன்னா 5 குளவும் ஒரே ஈவனாக கீழே முட்டும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவனாக மாட்டிட்டு கலப்பை பார்த்தீங்கன்னா மேல் ஹோல்ஸில் போட்டுக்கணும். கலப்பையில் சென்சிங்கில் பார்த்தீங்கன்னா கீழ் ஹோல்ஸில் ஹை சென்சிங்கில் மாட்டி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இது ஓட்டின ஃபீல்டுங்க. ஃபீல்டு வந்து நல்லா டைட்டாக இருக்குது கீழே. அந்த மாதிரி ஃபீல்டில் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கட்டி வந்துருக்குதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஃபீல்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் கலப்பைங்க. கலப்பையோட மெத்தேடுன்னு பார்த்தா லோடு பிடிச்சா வந்து போல்டு கட் ஆகிற மாதிரி மெத்தேடுங்க இந்த கலப்பை. கலப்பையில் இந்த 5 கலப்பையில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஃப்ரேம் டைப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் டைப்பு. ஃப்ரேம் டைப்பில் பார்த்தீங்கன்னா பா சேனலில் வந்து போட்டிருப்பாங்க, சி சேனலில். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்டில் வந்து போட்டிருப்பாங்க கலப்பை. டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஜான் டீரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பேக் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கலப்பை வந்து இது 65 HP போடுற கலப்பைங்கிறதுனால ஃப்ரண்ட் வந்து லைட்டாக தூக்கி ஓடுதுங்க. ஃப்ரண்ட் வெயிட் வந்து ஹெவியான இம்ப்ளிமெண்ட் பின்னாடி போடுறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து ஆட் பண்ணணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சென்சிங் ஒர்க் ஆகிறது, புல்லிங் பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக குறை கிடக்கிற ஃபீல்டு, குறைய கிடந்த ஃபீல்டு. எந்த வெள்ளாமையும் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சு டைட்டாக இறுகி கிடக்கிற ஃபீல்டு இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ஃபீல்டு தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு உழவை மட்டும் பார்த்தீங்கன்னா பில் அதிகமாக இருந்ததுனால ரோட்டரி டில்லர் வச்சு ஓட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபீல்டில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டயர் ப்ரெஷரெல்லாம் கரெக்டாக தாங்க செட் பண்ணியிருக்கு. 16 பாயிண்ட் பின்னாடி, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் டயர் ப்ரெஷர் வந்து செட் பண்ணியிருக்கு. சென்சிங்குமே நல்லா ஒர்க் ஆகுது. என்ன ஒரு இதுனா, இந்த மாதிரி ஃபீல்டு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பெரிய வண்டியாகவே இருந்தாலும் லைட்டாக ஸ்லிப்பாகி ஓடும். டைட்னஸ் எப்படி இருக்குன்னா, இந்தளவுக்கு மண் எந்த அளவுக்கு இறுகி கிடக்குதுன்னு பாருங்கள். சராயாக கட்டியே தூக்கி விடுது. டைட்டு வந்து பயங்கரமான டைட்டாக இருக்குது. மண் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே கல் மாதிரி இருக்குது, புடிய மாட்டேங்குது. அப்படியே கையில் எடுத்து உடச்சோம்னா புடிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு டைட்டான சாயில் இருக்குது. ஏன்னா இது குறை கிடக்கிறதுனாவே பார்த்தீங்கன்னா சாயில் வந்து சீக்கிரம் டைட் ஆயிரும். அந்த மாதிரி சாயிலில் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபீல்டு வந்து நல்லா நார்மலாக எப்போ போல் வெள்ளாமல் பண்ணுற ஃபீல்டாக இருந்தால் நல்லா ஃப்ரீயாக வரும். அதோட ஜான் டீர் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், 51-05 40 HP வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஜான் டீரில் எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் பின்னாடி போனதுனால ஃப்ரண்ட் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், பேக் வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் ரீசனு. அதனால் பார்த்தீங்கன்னா இது பேக் வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஜான் டீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே ஃப்ரண்ட்டில் வெயிட் போடணும். பம்பர் வெயிட் மாதிரி கொடுப்பாங்க லோக்கல் வெயிட்டு. அது வந்து நார்மலாக ஓரளவுக்கு ஹெவியாக இருக்கிற இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணுறோம். ஒரு 400 கிலோ அதுக்குள்ளே இருக்கிற இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஓகே. இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் வந்து ஹெவியாக போட போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஃப்ரண்ட் வெயிட் வந்து அடிஷ்னலாக இன்னுமே கொஞ்சம் போடணும். கம்பெனி வெயிட் வந்து ஒரு 75-90 கிலோ கொடுக்குறாங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 150-200 கிலோ வெயிட் வந்து போட்டிங்கன்னா மட்டும்தான் ஜான் டீரை பொறுத்த வரைக்கும் கலப்பை அளவில் நம்ம பிடிஓ வேலையில் சொல்ல, பிடிஓவில் ரொட்டவேட்டர் போடுறீங்க, பேலர் போடுறீங்க,
அதுக்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட் வெயிட் தேவையில்லை. கலப்பை அளவுக்கு வந்து வெயிட் வந்து அடிஷ்னல் வெயிட் வந்து கட்டாயம் வேணும். போட்டிங்கன்னா மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து எடுக்க முடியும். அது ஹெவியான கலப்பை. ஹெவியான கலப்பைன்னா இதுங்க டிஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெயிட் வந்து இந்த டிராக்டரில் கொஞ்சம் பத்தாது. எம்பி ஃப்ளோக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நான் டிராக்டரை வந்து குறை சொல்ல, இருக்கிற ஃபேக்டரை மட்டும் சொல்கிறேன். இந்த ஃபேக்டர் வந்து கம்மியாக இருக்குது, ஃப்ரண்ட் வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வெயிட் வந்து வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே நீங்கள் லோக்கல் வெயிட்டாக ஏதோ ஒரு வெயிட் வந்து வாங்கி போடுறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். ஃபீல்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்தளவுக்கு டைட்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கீழே இருந்து வரக்கூடிய சாயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்குது, கெட்டியாக இருக்குது. இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா முதல் அளவு பார்த்தீங்கன்னா டஸ்கர் ரொட்டாவேட்டர், வாழை ஓட்டுற ரொட்டாவேட்டர் வச்சு ஓட்டிக்கிறாங்க. முதல் அளவு குறையளவும்பாங்க. 3 வருஷமாக குறை கிடந்தனால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹெவியான ரொட்டாவேட்டர் வச்சு முதல் அளவு ஓட்டிட்டு, ரெண்டாவது அளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியான இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கலப்பையோட ஹைட் பார்த்தீங்கன்னா 27 இன்ச்சு ஆமு, 27 இன்ச்சு ஹைட் இருக்கும். 2.5 அடிக்கு மேலே ஹைட்டு. கலப்பை ஃப்ரேம் வரைக்கும் ஹைட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும். ஏடு பிளேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 65 எஸ்பிக்கு போடுற மாதிரி 18 சைஸ் டயருக்கு என்ன போடுவாங்களோ அந்தளவுக்கு ஹெவியாக போட்டு வந்துக்கிறாங்க. அந்த மாதிரி கலப்பையில் தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்குறோம். இந்த கலப்பை பார்த்தீங்கன்னா சத்தி விநாயகா பெருந்துறையில் போட்ட கலப்பைங்க. கலப்பை வந்து அங்கே போட்டுட்டு வந்தது. கலப்பை ஆக்சுவலாக இதோக்கு வயசு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வயசாச்சுன்னா இதுக்கு 6 வருஷம் ஆச்சு. இந்த கலப்பையில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்க கலப்பை மேனுஃபேக்சரிங் வந்தப்போ இந்த பீஸ் வந்து இருந்திருக்காது. ஸோ இதனால் வந்து இந்த பாக்ஸ் வந்து அடிக்கடி கட்டாதுன்னு சொல்லிட்டு இந்த அடிஷ்னலாக இந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஏடு பிளேட் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக 16 mm திக்னஸில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. பார்த்தாவே தெரியும் நல்லா திக்னஸான பிளேட்டில் வந்து போட்டிருக்கிறாங்க. நல்லா அகலமாக போட்டிருக்கிறாங்க. இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா கொலவு பாருங்கள், சீர் பாருங்கள், கொஞ்சம் நெட்டு சீராக இருக்கும், கொஞ்சம் குத்தனமாக இருக்கும். முன்னாடி வந்து படு சீராக வச்சுருந்தாங்க, கொஞ்சம் நேந்திரமாக இருக்கும். அப்போ என்னென்னா கோடெல்லாம் கொஞ்சம் உழவு வந்து கம்மியாக எடுத்ததுனால இப்போ மறுபடியும் ஆல்ட்ரேஷன் பண்ணி செஞ்ச ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குத்தலாக வச்சுக்கிறாங்க. இப்போ கோடெல்லாம் வச்சு நீங்கள் உழவு எடுக்கிறப்போ வச்ச இடத்துலேருந்தே உழவு வருங்க. அதுக்காக இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. கலப்பை இதுதான் லோடு போல்ட்டு கட் ஆகிடுச்சுங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து கல் இருந்துருக்க மாட்டேங்குது. கலப்பை பார்த்தீங்கன்னா இதுதாங்க கலப்பை. ஃபார்ம் ட்ராக்கில் 60-65. இந்த டிராக்டரோட பல்லிங் பர்ஃபார்மன்ஸ் டிராக்டர் லான்ச் ஆனப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட வீடியோ லிங்க்கு கீழே கொடுக்குறேங்க. அப்புறம் சைட் டிஸ்க் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கு. ஆல்ரெடி டக் ஃபுட் கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லா வீடியோவும் போட்டிருக்கு. அதோட லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேங்க. டிராக்டர் வந்து ஜாண்டியர் எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வேலை வராதுங்க. ஸ்பேர்ஸ் வந்து எல்லா ஏரியாலையும் கிடைக்கும். எல்என்டி ஜாண்டியர்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டே வருது. ஜாண்டியரில் ஸ்பேர்ஸ் பிரச்சனை இல்லை. அவ்வளோ சீக்கிரம் எந்த ஸ்பேரும் போகாது ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும். இப்போ
அப்புறம் கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கும். கீர் பாக்ஸ் வந்து இதில் காலை ஷிஃப்ட்டுமாங்க. கான்ஸ்டன்ட் மெஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷனு. அந்த காலை ஷிஃப்ட் கீர் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கீர் வந்து போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். பேலர் ஓட்டுறீங்க, ஏதாச்சும் உழவு ஓட்டுறீங்க, மெயினாக பேலர் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே அதுதான். 50 HP டிராக்டர் வந்து 50-50D 50-45D எல்லாம் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே பேலர் ஓட்டுறதுல பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். கீர் வந்து டக்குன்னு போட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அதனாலேயே நல்லா ஃபேமஸ் ஆச்சுங்க. ஜான் டீர் LNTயில் என்ன கொடுத்தாங்களோ அப்படியே தாங்க கொடுக்குறாங்க. V1 V2 V3ன்னு கொடுக்குறக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் ஒரு மாதிரி சாயில் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீர் ஏசி கொடுத்துருப்பாங்க. சவுத்தில் ஒரு மாதிரி சாயிலுக்கு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு சில இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா சட்டில் கீர் தேவைப்படும், அதுக்காக ஒரு மாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. டர்போ வச்சு ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா யூசேஜை பொறுத்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ஜான் டீரில். ஜான் டீர் வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். மெயினாக கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும். ஆப்ரேட்டர் கம்ஃபர்ட் ஓட்டுறவங்களுக்கு நல்லா சொகுசாக இருக்கும். இந்த டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். ஜான் டீர் 50-50D ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த டிராக்டர் இந்த கலப்பையில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் டீர் வச்சுக்கிறீங்க. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.